என்னோடய தோட்டத்தில் வந்து பலவிதமான மரங்களை வந்து நான் வச்சு பராமரிச்சிட்ருக்கேன். அதில் ஒரு வகை மரம் வந்து பனைமரம். இந்த பனைமரத்தை வந்து என்னோடய தோட்டத்தில் வரப்புகளில் வந்து நான் வச்சு பராமரிச்சிட்ருக்கேன். பனைமரம் எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசாக இருக்கும்போது வயலில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து நிறைய பனைமரங்களும் இருக்கும். மற்ற வரப்புகள் வந்து தேக்கு மரமும் இருக்கும். ஆனால் தற்போது இருக்கிற சூழலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு வரப்புலையுமே வந்து பனை மரமோ இல்லை மற்ற மரங்களோ வந்து காண முடியல. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயம் இது. பனை மரத்தோட நன்மைகள் பார்த்திங்க அப்படின்னா, வரப்புகள் வைக்கும்போது மழை காலங்களில் ஏற்படுற மண் அரிப்பை வந்து தடுக்கும். அதே சமயம் வந்து அதோடைய வேர் முடிச்சுகளில் வந்து நீரை சேமித்து வச்சுட்டு வெயில் காலங்கள், அதாவது வறட்சி காலங்களில் மற்ற மரங்களுக்கும் பயிர்களுக்கும் வந்து அதோடய நீர் தேவையை பூர்த்தி செய்யும். அதோடு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய போர் வந்து ஊற்று வந்து எப்பயுமே வந்து வற்றாத அளவுக்கு பார்த்துக்கும். பனைமர விதையை நம்ம ஆடி மாதத்துக்கு மேலே வந்து விழ ஆரம்பிக்கும். அந்த மாதிரி விழுற விதைகளை சேகரித்து வரப்புகளில் வந்து நீங்கள் 3 அடியிலேருந்து 6 அடி அகலத்தில் கூட நீங்கள் விதைக்கலாம். விதைச்சிங்கன்னா போதும், மழையில் வந்து தானாகவே முளைச்சிக்கும். அது நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு நீர் தேவையும் கேட்காது, பராமரிப்பு செலவும் நமக்கு கொடுக்காது. கழித்து விடணும், இல்லை மாதிரி நீங்கள் ஆடு மாடு திங்குதான்னு பார்க்க தேவையில்ல. இது வந்து தன்னை தானே பார்த்துக்கிட்டு தானே வளரக்கூடிய ஒரு மரம். அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவு, அதோடு சேர்த்து வருமானத்தையும் வந்து இது கொடுக்கும்.